ஏய் கயல், கயல், நில்லுடி. என்னடி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்ன விஷயம்னு சொல்லுடி. ஆமாம், நம்ம விஜய் சார் 2 நாளாக காலேஜுக்கு வரலையே, என்ன ஆச்சு? என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிடி தெரியும்? ஏண்டி சும்மா சொல்லாத. அவரை பற்றி உனக்கு தெரியாமல் வேற யாருக்கு தெரிய போகுதாம்? கயல் சொல்லுடி. ஏய் நிஜமாக எனக்கு தெரியாதடி. ஆமாம், இப்போ நீ எதுக்கு அதை கேட்குற? அவர் காலேஜுக்கு வந்தால் உனக்கு என்ன, வராட்டி போனால் உனக்கு என்ன? பின்ன 2 நாளாக அவரை பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அதான் கேட்டேன். ஏய், இப்போ நீ அடி வாங்க போற. அவரை பார்க்குறேன்னா உனக்கு ஏண்டி கஷ்டமாக இருக்கணும்? அது என்னன்னு எனக்கே தெரியலடி. இப்போ எல்லாம் அவரை பார்க்காம என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியலை. சுபா சொன்னதும் கயலுக்கு கோபம் வந்தது. இங்கே பாரு, அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். என் கோவத்தை கலப்பாத, மரியாதையாக போயிடு. ஏய் கோவப்படாதடி, சும்மா உன்னைய கலாட்டா பண்ணத்தான் கேட்டேன். சரி, நான் வரட்டுமா? கயல்விழியை கடுப்பேற்றி விட்டு சென்றாள் சுபா. அந்த காலேஜில் சுமார் 50 ப்ரொஃபஸர்களுக்கு மேல் இருக்கிறார்கள். அதில் இளம் வயது ப்ரொஃபஸர்களும் அடக்கம். ஆனாலும் விளையாட்டு பிரிவைச் சேர்ந்த விஜய் சாரின் மேல்தான் எல்லா மாணவிகளுக்கும் ஒரு இது. அவர் ஒரு விளையாட்டு வீரர், ஹாக்கி பிளேயர், ஸ்போர்ட்ஸில் கோல்டு மெடல்களை அள்ளி குவித்துள்ளார். 27 வயது. அதனால் கட்டுமஸ்தான உடல், மிகவும் நல்லவர், சிரித்த முகம், தன்மையான பேச்சு, அன்பு கலந்த கண்டிப்பு. இவை போதாதா ஒருவர் மீது காதல் கொள்ள? விளையாட்டு பயிற்சிகளால் பல மாணவிகளுடன் நெருங்கி பழகும் சூழ்நிலை அவருக்கு. அவர் கள்ளம் கபடம் இல்லாமல் தான் பழகுவார். ஆனாலும் சில மாணவிகளுக்கு அவர் மேல் இனம் புரியாத ஒரு பிரியம். படிப்பிலும் விளையாட்டிலும் படு சுட்டியாக இருக்கும் கயல்விழிக்கு விளையாட்டில் முதலிட வாய்ப்பு தேடி வந்தது. எனவே அவளுக்கு விஜய் சாருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பும் கிடைத்தது. அதனால் காலேஜில் உள்ள அத்தனை மாணவிகளின் பொறாமைக்கும் ஆளாகியிருந்தாள். இதனால் அவளுக்கு கொள்ளை பெருமை. காலேஜில் அவளுடன் படிக்கும் தோழிகள் நீதான் சாரோட செல்லம் என்று அவளை கேலி செய்து கொண்டே இருப்பார்கள். இவளும் அதை நம்பி அவர் மீது இனம் புரியாத ஒரு பிரியத்தை வளர்த்து கொண்டாள். நாட்கள் இப்படியே சென்று கொண்டிருக்க, இதோ இப்போது அவளின் இறுதி ஆண்டு. இந்த 2 ஆண்டுகளில் அவள் மனதில் இருந்த பிரியத்தை எல்லாம் விஜய் சாரிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டும் என்று ஒரு நாள் கயல் இரவெல்லாம் கண் விழித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதினாள். மறுநாள் அவரிடம் அதை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்று அவர் பின்னாலேயே குட்டி போட்ட பூனையை போல் அலைந்து கொண்டிருக்க அதை அவர் கவனித்து விட்டார். கயல், இங்கே வா. என்ன, நானும் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? அவர் கேட்கவும், இல்லை சார், உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்ன? அது வந்து என்ன கயல், என்னன்னு சொல்லு. சார், இந்தாங்க. பக்கத்தில் இருந்த கைப்பிடி சுவர் மீது அந்த கடிதத்தை வைத்துவிட்டு ஒரே ஓட்டமாய் ஓடிவிட்டாள். ஏ கயல், நில்லு நில்லு, எங்க ஓடுற? அவளை பார்த்து கத்தியபடியே அந்த சுவரின் மீது இருந்த கடிதத்தை எடுத்து அதை பிரித்து பார்த்த விஜய்க்கு அதிர்ச்சியாயிருந்தது. அவள் உருகி உருகி எழுதிய கடிதத்தில் விஜய் சாருக்கு அவள் மனது இப்போது என்ன நிலையில் இருக்கிறது என்பது நன்றாகவே புரிந்தது. அவர் அவரையே வெறுத்து கொண்டார். இப்படி ஒரு மாணவியின் மனதில் தப்பான எண்ணம் வர நான் காரணமாகிவிட்டேனே என்ற குற்ற உணர்ச்சியில் இருந்தார். லெட்டரை வைத்துவிட்டு அங்கிருந்து வேகமாக ஓடிய கயல் அப்படியே சுசீலா மீது மோதினாள். ஏ கயல், பார்த்து மெதுவா வர மாட்டியா? எதுக்கு இப்படி ஓடி வர? அவளை பார்த்த கயல் திரு திருவென முழிக்க, ஏய் என்னடி அப்படி முழிச்சு பார்க்குற, என்ன ஆச்சு? சுசீலா கயல்விழியின் தாய். இந்த காலேஜில் 10 வருடமாக பணிபுரிந்து இருக்கிறார். கணவனை பிரிந்து தன் ஒரே மகளை செல்லமாக வளர்த்து வருகிறாள் சுசீலா. ஏய் என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் ஓடி வந்தேன். இல்லையே, யாரோ துரத்தி வருவது போல அந்த ஓட்டம் ஓடி வர? இல்லம்மா, சும்மா தான் ஓடி வந்தேன். வகுப்புக்கு நேரமாச்சு, தள்ளுமா. அங்கிருந்து மீண்டும் ஓட்டம் எடுத்தாள். ஏ கயல், நில்லுடி. என்ன ஆச்சு இவளுக்கு? சுசீலா யோசித்து கொண்டே அவள் பாடம் எடுக்கின்ற வகுப்புக்கு சென்றாள். விஜய் மறுநாள் கயல்விழியை வகுப்பில் பார்த்து, கயல், சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்கு முன்ன என்னை வந்து பார்த்துட்டு போ. சரிங்க சார் சொல்லிவிட்டு அவர் சென்றதும் வகுப்பில் உள்ள அனைவரும் கயலை கிண்டலடித்தார்கள். அவளுக்கு ஒரே சந்தோஷம் தாங்கவில்லை. அவள் கால்கள் தரை மீது நிற்கவில்லை. அவள் ஆகாசத்தில் பறந்தாள்.
விஜய் சாரை சந்திக்கும் முன்பு அவளுக்கு ஆண்கள் என்றாலே பிடிக்காது. ஆனால் அவளின் இந்த வயதே விஜய் சாரின் மீது அவளுக்கு ஈர்ப்பு ஏற்பட காரணம். காலேஜ் முடிந்தவுடன் அவள் விஜய் சாரை சென்று பார்த்தாள். இங்க பாரு கயல், இது நீ படிக்கிற வயசு. இந்த வயசுல மனசு அப்படி இப்படின்னு தான் அலைப்பாயும். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரக்கூடாது. அப்புறம் படிப்பு கெட்டுவிடும். புரியுதா என்று சொல்லி அந்த கடிதத்தை அவளிடமே கொடுத்து, இங்க பாரு, நான் இதை பெருசுப்படுத்த விரும்பல. ஏனென்றால் நீ படிக்கிற பொண்ணு. இந்த விஷயம் காலேஜில் தெரிஞ்சா உனக்குத்தான் அசிங்கம். புரிஞ்சுதா? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இன்னும் 2-3 வருஷம் போனா நீ இப்ப செய்திருக்கிற இந்த காரியம் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமானதுன்னு உனக்கே புரியும் என்று சிறிது கண்டிப்புடன் அவர் கூறிய போது உள்ளுக்குள் அவளுக்கு அவமானமாக இருந்தது. இதை உடன் படிக்கும் தோழி ஒருவள் தூரத்தில் நின்று கவனிக்க அவள் கயல்விழியின் வகுப்பு தோழிகளுக்கு எல்லாம் சொல்லிவிட்டாள். அவர்கள் எல்லோருமே அவளை கிண்டலடித்துக் கொண்டிருந்தார்கள். ஏ, கயலுக்கு விஜய் சார் ஏதோ லெட்டர் கொடுத்தாருடி. இதுக்குத்தான் சாயங்காலம் தனியா வந்து பார்க்க சொன்னாரு போல. தோழிகள் அதை தவறாக புரிந்து கொள்ள இவளும் மறுப்பு எதையும் சொல்லாமல் அந்த சூழ்நிலையை சிரித்து சமாளித்தாள். தற்போது அவமானம் அவளுக்குள் ஆத்திரமாக மாறியது. அன்றிலிருந்து விஜய் சாரை அவள் பார்க்கும் கோணமே வேறு விதமாக மாறிப்போனது. அவரை வெறுப்புடன் பார்த்தாள். இவருக்கு மனதில் பெரிய மன்மதன் என்று நினைப்பு. அவரை கடிந்து கொண்டாள். சில நாட்களாக இவள் போக்கே சரியில்லையே என்று கயல்விழியின் அம்மா சுசீலா கவனித்தாள். அவளை அழைத்து விஷயம் என்ன என்று கேட்டு தெரிந்து கொண்டாள். சுசீலா அந்த காலேஜில் பணிபுரியும் சீனியர் ப்ரொஃபசர். அடுத்து அந்த காலேஜை நிர்வகிக்கும் பொறுப்பு அவளுக்கு வரும் என்று இருந்தபோது இளம் வயதான விஜயுடன் கலந்துரையாடல் செய்தே எல்லா முடிவுகளும் எடுக்கப்பட்டன. அவர் மிகவும் புத்திசாலியாகவும் திறமையானவராகவும் அனைவராலும் பார்க்கப்பட சுசீலாவுக்கு அவர் மீது அளவில்லாத வெறுப்பு. கயல் சொல்வதை கேட்ட அவளோ அவளின் மகள் செய்த தவறுக்கு மகளை கண்டிக்காமல் விஜய் மீதே பழியை போட எண்ணினாள். அதனால் தற்போது அவரை பழி தீர்த்து கொள்ள சுசீலா ஒரு வழி வகுத்தாள். முதலில் என்னவோ கயலுக்கு தயக்கமாகத்தான் இருந்தது. பொய் சொல்லலாமா? நல்லொழுக்கம் என்று பள்ளியில் சொல்லிக் கொடுப்பது பரீட்சைகளில் தேர்ச்சி பெற மட்டும்தானா? அது நம் வாழ்க்கைக்கும் தானே என்று அவள் குழப்பத்தில் இருந்தபோது பக்கத்தில் அமர்ந்து கவனமாக பரிமாறிய தாயை மெல்ல ஏறிட்டாள் கயல்விழி. ஒப்பனையற்ற முகம், பருத்தி புடவை, கலைந்த முடி, நானும் இருக்கின்றேன் என்பது போல் கண்ணுக்கு தெரியாத அளவில் ஒரு பொட்டு. பாவம் அம்மா. கயலின் மனதில் ஒரு வருத்தம். அம்மா அன்று சிறிய வயதில் யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டு திருமணமாகாமலே பிறந்த என்னை கையில் வைத்துக்கொண்டு எவ்வளவு மனவேதனை அடைந்திருக்க வேண்டும். அவளின் இந்த உண்மையெல்லாம் தெரிந்து ஒருவர் உன் வாழ்வில் எப்போவோ நடந்ததை பற்றி இப்போ என்ன என்று பெரிய மனது காட்டுவது போல நடித்து அவளை மணந்த பின் அதையே ஓயாது குத்தி காட்டி சந்தேகப்பட்டு அவள் வாழ்க்கையை நரகமாக்கினார். அவருக்கு பெயரா கணவன்? சீ! அம்மாவின் வாழ்க்கையை மேலும் நரகமாக்கிய மிருகம் அவர். பிறகு 2 ஆண்டுகளுக்குள்ளேயே திருமண முறிவு. பாவம் அம்மா என்று பரிதாபப்பட்டாள் கயல். தான் பிறந்ததால் தானே இப்படி ஒரு அவல வாழ்க்கை அம்மாவுக்கு. அதற்கு ஈடு செய்ய அம்மா சொற்படி நடந்தால்தான் என்ன என்று தோன்றியது அவளுக்கு. கடந்த 5-6 வருடங்களாகவே அம்மா தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு இந்த ஆண்டு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்பியிருந்தாள். அதற்கு ஏற்ப கட்டொழுங்கில் நல்லதொரு ஆசிரியையாகவும் தன்னை நிரூபித்திருந்தாள். தேன்மொழி மேடத்திற்கு பிறகு இந்த காலேஜ் முழுவதும் அம்மா பொறுப்பில் தான் இருந்தது. அந்த சமயம் பார்த்துத்தானா விஜய் சார் இங்கு மாற்றலாகி வர வேண்டும்? இது ஒரு தனியார் காலேஜ். எனவே பதவி உயர்வு கிடைப்பது தலைமை பொறுப்பில் இருப்பவர்களின் சான்றிதழால்தான் என்று கயலுக்கு நன்றாக தெரியும். அம்மாவின் இந்த கனவு நிறைவேறாமல் போய்விடுமோ? அதற்கு விஜய் சார் தடையாக இருப்பாரோ என்ற பயம் இப்போது அவளுக்கு மனதில் வந்தது. தன் அம்மாவை ஏமாற்றிய 2 ஆண்களினால் கயலுக்கும் அந்த வர்க்கத்தின் மேலேயே அதிக வெறுப்பு இருந்தது. இப்போது தான் விரும்பிய விஜய் சாரும் தன்னை ஏமாற்றிவிடவே அந்த வெறுப்பு பெரும் சூறாவளியாய் மாறிப்போனது. அவள் அதற்கு சம்மதம் சொன்னாள். எனவே அம்மா சொற்படி கேட்க தயாரானாள். இது சுசீலாவுக்கு சாதகமாக போயிற்று. அவள் விஜய் சாரை பற்றி என்ன பேச வேண்டும் என்று அவளுக்கு சொல்லிக் கொடுத்தாள். காலேஜில் கயல் அன்று ஒரு நாள் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிய போது
கீழே விழுந்துவிட விஜய் சார் அவளை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்தில் அமர்த்தி சுளுக்கெடுத்ததை காலேஜில் எல்லோரும் கவனித்தார்கள். இதை சாதகமாக பயன்படுத்த எண்ணினாள் சுசீலா. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் காலேஜில் செய்து வைத்திருந்தாள். அன்று காலை வழக்கம் போல் விஜய் காலேஜுக்கு வந்தார். சார், உங்களை தேன்மொழி மேடம் கூப்பிடுறாங்க என்று சக ஆசிரியர் அழைக்க, விஜயும் என்னவாக இருக்கும் என்ற யோசனையுடன் அவர் அறைக்கு சென்றார். வழியில் எல்லா ஆசிரியர்களும் இவரை ஒரு மாதிரியாக பார்த்தனர். என்ன, இவர்களின் பார்வையில் ஏதோ மாற்றம் தெரிகிறதே என்று குழப்பத்துடன் தேன்மொழி மேடம் அறைக்குள் நுழைந்தார். தேன்மொழி மேடம் காலேஜின் தலைமையில் இருப்பவர். தன்னை அவசரமாக கூப்பிட்டு அனுப்பியிருப்பது எதற்காக? அவளுடைய அறையில் நுழைந்த விஜய் யோசனையுடன் அவர்களை காணும் போது அவளுடைய முகத்தில் வழக்கமாக காணப்படும் புன்னகைக்கு பதில் கடுமை படர்ந்திருந்தது. அவன் அதிர்ந்து பார்க்கவும், விஜய் சார், நீங்கள் காலேஜில் சார்பிலே நேற்று காலை கல்ச்சரல்ஸுக்கு 3 பேரை இங்கிருந்து கூட்டிட்டு போனீங்கல்ல? ஆமாம் மேடம். சரி, கல்ச்சரல்ஸ் முடிந்து எல்லாரையும் சரியா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டீங்களா? விட்டுட்டேன் மேடம். ஏன், என்ன ஆச்சு? இல்லை, 3 பேரில் மற்ற 2 பெண்களையும் இறக்கி விட்டப்புறம் கார் ரிப்பேருங்கிற சாக்கிலே நீங்க தகாத முறையிலே நடந்துக்கிட்டதா கயல் புகார் பண்ணியிருக்கா. இதை கேட்ட விஜய்க்கு ஒன்றும் புரியவில்லை. இது என்ன விந்தையாக இருக்கிறதே? மேடம், என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சார், விளையாடுறீங்களா? நீங்க கயல் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா அவ புகார் கொடுத்திருக்கான்னு சொல்றேன். நீங்க என்னடான்னா புரியவில்லை என்கிறீர்கள். உடனே விஜய் குழப்பமாய் கயலை பார்க்க, அங்கு அவளோ எந்த தடுமாற்றமும் இன்றி அமைதியாக நின்றிருந்தாள். தான் இவளுக்கு என்ன செய்தேன்? ஏன் இந்த பொய்யான குற்றச்சாட்டு? மேடம், அது ஏதோ சொல்ல வாயெடுத்தவனை ஒரு கையை உயர்த்தி, போதும், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும், அப்படி எதுவும் நடக்கலேன்னு சொல்ல போறீங்க இல்லையா? ஆமா மேடம். இங்க பாருங்க சார், நான் நீங்க சொல்றத நம்புறதா இல்ல கயல் சொல்றத நம்புறதா? யாரு சொல்றத நான் நம்பட்டும்? அவன் கயலை ஏறிட்டு பார்த்தான். அவளோ அவனை பார்க்க முடியாமல் தலையை கீழே தொங்கவிட்டாள். இல்லை மேடம், நான் என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் விஜய், நீங்க எதுவும் பேச வேண்டாம். அங்க என்ன நடந்ததோ அதையெல்லாம் கயலே என்கிட்ட சொல்லிட்டாள். ஒரு பொண்ணு இந்த விஷயத்துல பொய் சொல்ல மாட்டா. இதுக்கு மேல உங்க பேச்சை கேட்க இங்க யாரும் தயாரா இல்லை. மேடம், இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? என் மேல இது வீணான பழி. சரி, சாயந்தரம் 6 மணிக்கு எல்லா போட்டியும் முடிஞ்சிருக்கு, சரியா? ஆமாம் மேடம். பின்ன இவளை வீட்டுக்கு கொண்டு விடுறப்போ மணி 10க்கு மேல ஆயிடுச்சுன்னு இவங்க அம்மா சுசீலா சொல்றாங்க. உடனே அவன் ஆச்சரியமாய் சுசீலாவை பார்த்தான். அவள் இவனை கோபமாக பார்ப்பது போல நன்றாகவே நடித்தாள். இங்கு என்னத்தான் நடக்கிறது, ஒன்றும் புரியவில்லையே என்று விஜய் மிகவும் குழப்பத்தில் இருந்தான். சார், அவ விளையாட்டில் தோத்து போயிட்டாளாம். அதுக்கு நீங்க ஆறுதல் சொல்ற மாதிரி தோலை சுத்தி கை போட்டிருக்கீங்க. அப்படியே தொடையையும் தடவ ஆரம்பிச்சிருக்கீங்க. ச, அதுக்கு மேல சொல்ல நான் விரும்பல. தேன்மொழி முகம் சுளித்தாள். மேடம், என்ன சொல்றீங்க? இதை கேட்க விஜய்க்கே அருவருப்பாக இருந்தது. அவர் மீண்டும் கயலை சற்று கோபமாக பார்த்தார். சார், என்ன அவளை எதுக்கு இப்ப முறைக்கிறீங்க? நீங்க அன்னைக்கு நம்ம காலேஜில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் அவ கீழே விழுந்தப்போ நீங்க நடந்துக்கிட்ட முறை நானும் கவனிச்சேன். ஆனால் அன்னைக்கு நான் அதை பெருசா எடுக்கல. ஆனா இப்பத்தானே தெரியுது உங்க முழு குணமும். மேடம், சற்று அவன் உரத்த குரலில் கத்தவும், சும்மா கத்தாதீங்க சார். அவ தனியா சிக்கியதும் ராத்திரி வேளையிலே எங்கெங்கோ சுத்திட்டு என்னென்னத்தையோ பண்ணிட்டு சாவகாசமா கொண்டு போய் வீட்டில் விட்டிருக்கீங்க இல்ல? சொல்லுங்க சார், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நல்ல வேலை, அந்த பொண்ணுக்கு உங்களை தடுக்கிற பலமும் தைரியமும் இருந்திருக்கு. தேன்மொழி மேடம் பக்கத்திலேயே குனிந்த தலையோடு நின்றிருந்த கயலை அதிர்ச்சியுடனும் வருத்தத்துடனும் பார்த்தான் விஜய். அன்று அவள் விழுந்த உடனேயே பதறிப்போய், நான் கொடுத்த அவசர சிகிச்சைக்கு இந்த தண்டனையா? தற்செயலாக நடந்தவைகளுக்கு வேறு விதமான பழியை போட்டு அசிங்கப்படுத்த இவளுக்கு எப்படி தோன்றியது? அன்று அவள் காதல் கடிதம் தந்தபோது இவள் படிக்கின்ற பெண், இதை பெரிதுபடுத்தக்கூடாது என்று நான் காட்டிய கனிவுக்கு கிடைக்கும் பரிசா இது? நான் காரை பழுது பார்த்த பின் அவளை அவள் வீட்டில் கொண்டு விடும்போது 7 மணிக்குள் தானே இருக்கும். ஷாம் உள்ளுக்குள் தனக்குத்தானே நியாயம் தேடிக்கொண்டிருக்க,
என்ன சார், பேச முடியலையா? இப்படி எதுவும் நம்ம காலேஜில் நடந்துடக்கூடாதுன்னு தான் வயசு ஆண்களையே வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு இத்தனை வருஷம் கண்டிப்பா இருந்தேன். அங்கு 50 வயதையும் எட்டி இருந்தவர்களுக்கு அதிர்ச்சியும் ஆத்திரமும் எழுந்தன. ச்சே, நாங்க கூட உங்க சிரிப்பையும் போலி பணிவையும் பார்த்து ஏமாந்துட்டோம் சார். சக ஆசிரியர்கள் அவரை ஏளனமாக பேச அந்த குளிர்சாதன அறையிலும் விஜய்க்கு உடலெல்லாம் வியர்த்து போனது. அவனது கரங்கள் தன்னிச்சையாக அவன் கழுத்தை இறுக்கியிருந்த டையை தளர்த்தி விட்டு வந்தது. இப்போது நான் என்ன சொன்னாலும் இங்கு எடுபட போவதில்லை என்று அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. மௌனமாக தலையை குனிந்து கொண்டான். என்ன மிஸ்டர் விஜய், பதிலேயே காணோம்? பதில் சொல்லுங்க சார். இப்படி நின்னா என்ன அர்த்தம்? நல்ல வேலை, சுசிலா மேடம்க்கு நம்ம காலேஜோட பேரு கெட்டுடக்கூடாதுங்கிற அக்கறை இருக்கு. அதனால தான் அவங்க எங்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிருந்தா என்ன செய்யறது? அப்பப்பா, நினைக்கவே கூசுது. நம்ம காலேஜோட பெயரே கெட்டு போயிருக்கும். இங்க பாருங்க, கூடிய சீக்கிரமே உங்களை... அவள் சொல்லி முடிப்பதற்குள் அதுக்கு அவசியம் இருக்காது தேன்மொழி மேடம். நானே இந்த காலேஜை விட்டு போயிடுறேன். எவரையும் பாராது அலாதியான அமைதியுடன் அவன் வெளியே நடந்தான். அங்கு அனைவரும் அவனை கேலியாக பார்த்தனர். தப்பு பண்றதுக்கு முந்தி யோசிச்சு இருக்கணும். இப்ப ரோஷப்பட்டு என்ன புண்ணியம் என்று முணுமுணுத்தாள் தேன்மொழி. அந்த சூழ்நிலையை சமாளிக்க தேன்மொழிக்கும் வேறு வழி தெரியவில்லை. அவளாலும் இதை முழுமையாக நம்ப முடியவில்லை. அவளும் சற்று குழப்பத்தில் தான் இருந்தாள். சரி, எல்லாரும் இங்கிருந்து போங்க, போய் உங்க வேலைய பாருங்க. கயல், வகுப்புக்கு போ. இதையெல்லாம் மறந்துட்டு நல்லா படிக்கிற வேலைய பாரு, சரியா? சரி என்று தலையை ஆட்டிவிட்டு கயல் அங்கிருந்து வகுப்புக்கு சென்றாள். அதற்கு பின் கயலுக்கு காலேஜ் வரவே பிடிக்கவில்லை. உடன் படிக்கும் தோழிகள் அவளை ஏதோ தப்பாக பார்ப்பது போல் அவளை நினைத்து கொண்டாள். அனைவரும் தன்னை ஒதுக்குவது போல் அவள் தனக்குத்தானே உணர ஆரம்பித்தாள். மேலும் அவளுக்கு எதிலும் அக்கறையும் கவனமும் இல்லாமல் போயிற்று. என்றாவது இவள் சிரித்திருப்பாளா என்று அவளை காண்பவரை சிந்திக்க வைப்பது போல் ஒரு கடுமை அவள் முகத்தில் குடியேறியது. ஒரு நல்ல மனிதரின் மேல் அபாண்டமாக பழி சுமத்தி விட்டேனே, அவருடைய எதிர்காலத்தையே நான் இப்படி நாசமாக்கி விட்டேனே என்று ஓயாது குமைந்தாள். பின்பு கயல் படிக்க ஆர்வமின்றி காலேஜ் செல்வதையே முழுவதுமாக தவிர்த்தாள். அவள் அம்மா சுசிலாவோ இவளை பார்த்து மிகவும் மனவேதனை அடைந்தாள். சுசிலா எவ்வளவு எடுத்து சொன்னாலும் கயல் காலேஜுக்கு செல்ல மறுத்தாள். கயல் சொன்னா கேளுடி. இல்லம்மா, அங்கு எல்லாரும் என்னை ஒரு மாதிரியா பார்க்கறாங்க. நான் இனி காலேஜுக்கு போகவில்லை. கயல் ஓயாமல் அழுதாள். இப்படியே நாட்கள் கழிந்தன. இவளை இப்படி பார்த்து கொண்டே இருந்த சுசிலாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக மாறியது. அவளுக்கு ஒரு கை கால் இழுத்து கொண்டது. அவளாலும் காலேஜுக்கு செல்ல முடியாமல் போனது. தற்போது அவள் வாழ்க்கை நகர்வு வண்டியில்தான் என்றாகிவிட்டது. வாழ்க்கையை வெறுத்து போனாள் சுசிலா. இதை பார்த்த கயலுக்கோ தன் அம்மா செய்த பாவத்திற்கு இந்த தண்டனை தேவைதான் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டாள். இருந்தாலும் அவள் மீது உள்ள பாசத்தால் அவளுக்கு தேவையான பணிவிடை அனைத்தையும் செய்தாள். தற்போது குடும்ப வருமானத்திற்கு என்ன செய்வது? கயலும் படிப்பை முழுவதும் முடிக்காமல் நின்று விட்டாள். இனி தங்கள் வாழ்க்கையை நகர்த்த என்ன செய்வது என்று யோசித்தாள். அங்கு இருக்கும் ஒரு டெய்லரிங் கிளாஸுக்கு சென்று டெய்லரிங் கற்றுக்கொண்டாள். வாழ்க்கை ஏதோ சுமாராக போய்கொண்டிருக்க ஒரு நாள் சுசிலா, கயல் இங்கே வா, உனக்கும் 25 வயசு ஆகிடுச்சு. நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேர் கேட்குறாங்க, நீ என்னம்மா சொல்ற என்று சுசிலா அவளுடைய கல்யாண பேச்சை எடுத்த போது கயலுக்கு ஓ என்று அலற வேண்டும் போல இருந்தது. ஏம்மா, விஜய் சார் தான் என்னை ஏற்கனவே கெடுத்துட்டாரே, அப்புறம் எப்படி நான் மனசறிஞ்சு இன்னொரு ஆம்பளையோட குடித்தனம் நடத்த முடியும் என்று தெளிவாக கேட்டு அவள் வாயை அடைத்தாள். கயல் சொன்னா கேளுடி, நான் செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனையை கொடுத்துக்காதடி கயல். ஏமா, நான் மட்டும் என்ன எந்த தப்பும் பண்ணலையா? நானும் தான் அவர் மேல வீணான பழிய போட்டேன். இப்போ அவர் எங்க என்ன நிலைமையில் எப்படி இருக்காரோ தெரியல. நம்ம அவர் மேல போட்ட பழியால அவர் எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. அவர் வேலைக்கு போறாரா இல்ல மனமுடைஞ்சி வீட்டிலேயே முடங்கி போய் கிடக்கிறாரா தெரியல. அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் என்னைய நானே வெறுத்துட்டு இருக்கேன்.
எப்படிம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது? என் மனசாட்சி என்னை குத்துது. அன்னைக்கு நீ சொன்னதும் நான் எதுவும் யோசிக்காம இப்படி செய்துட்டேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்போதான் எனக்கு புரியுது. ஏதோ அறியா வயசு. உன் மேல எனக்கு இருந்த பாசம் என்னை இப்படி ஒரு காரியத்தை செய்ய வச்சுச்சு. இனிமேல் கல்யாண பேச்சையே என்னிடம் எடுக்காதே. கயல் அவளிடம் தீர்த்து சொல்லிவிட்டு சென்றாள். தன் மகளின் இந்த நிலையை நினைத்து சுசிலா மிகவும் மனவேதனை அடைந்தாள். அவளுக்கு கை கால் இழுத்து பக்கவாதம் வந்தது கூட பெரிய வேதனை அளிக்கவில்லை. தன் மகளின் இந்த நிலைமையை நினைத்து நினைத்து ஒவ்வொரு நாளும் அவள் மிகவும் வேதனை அடைந்தாள். போக போக சுசிலாவுக்கு பேசவும் முடியாமல் போனது. கெட்டதை போதிக்க உன் நாவை உபயோகித்தாயே, இப்போது அவசியமானால் கூட உன்னால் பேச முடியவில்லை பார் என்று பக்கவாதம் வந்த தாயை குத்தி காட்ட கயலுக்கு உள்ளுக்குள் துடிக்கும். ஆனால் அப்படி நினைத்து பார்க்கும் போதெல்லாம் மிஸ்டர் விஜய் உன்னை கெடுக்க பார்த்தாருன்னு பொய் சொல்லிடு என்ற போதனை இப்போதுதான் அவள் சொன்னது போல் இவள் காதுகளில் ஒலிக்க, அதை செயல்படுத்திய தன்னையே அவள் மன்னிக்க முடியாமல் அவள் அருகே போவதையோ பேசுவதையோ முழுமையாக தவிர்த்தாள். அவள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க இனி எந்த சுகமும் கிடையாது, இதே இயந்திர கதிதான் என்ற நிதர்சனம் அவளுக்கு கனத்து போகும் போது மனதில் வெறுமை சூழும். தையல் இயந்திரத்தோடு அவளும் ஒரு இயந்திரமாக இயங்கி தங்கள் வயிற்றுப்பாட்டை கவனித்துக் கொண்டிருந்தாள். குனிந்து குனிந்து அவளின் முதுகு வளைந்திருந்தது. இதோ அவளுக்கு தற்போது 32 வயதானது. அன்று கடையில் அவள் தைத்து கொண்டிருந்த போது தெரிந்த குரல் ஒன்று ஒலிக்க நிமிர்ந்தாள் கயல். யாரது என்று பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. அது வேறு யாரும் இல்லை, விஜய் சார்தான். அவள் அந்த கடையின் அருகே வந்து நின்று போனில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தார். கயலும் அவரை பார்க்காதது போல் அப்படியே தலையை கவிழ்த்தபடி இருந்தாள். அவர் அவளின் அருகே வந்து, ஏங்க இங்க வக்கீல் ராஜாராம் வீடு எங்கிருக்கு என்று கேட்டவருக்கு முகத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அவளை சற்றே உற்று பார்த்தார். ஆமாம், நீங்க கயல் இல்லே? அவள் அருகில் வந்தவரை கண்டதும் அவளுக்கு வியர்த்து போயிற்று. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவள் உள்ளமெல்லாம் படபடத்தது. 15 வருடங்களுக்கு பிறகு தன்னை இவர் நியாயம் கேட்க வந்திருக்கிறாரா? அவள் எதுவும் பேச முடியாமல் முழிக்க, நான் விஜய் என்று இயல்பாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். வந்தவர், இப்போ நான் அமெரிக்காவிலே இருக்கேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். அப்பவே மேல் படிப்புக்காக அங்கே போயிட்டேன் என்று பேசிக்கொண்டே போனவர், ஆமா, நீ நல்லா படிச்சிட்டு இருந்தியே, புத்திசாலியாச்சே, விளையாட்டிலும் நீதான் முதலிடம். இது என்ன இப்படி ஒரு சின்ன கடையில் துணியை தச்சுக்கிட்டு இருக்கே? நீ மேலே படிக்கல என்று அவர் கேட்டபோது அந்த கனிவை தாங்க முடியாது கயலின் உதடுகள் துடித்தன. உள்ளுக்குள் அவளின் மனது வெடித்தன. அவரின் பாதத்தில் மண்டியிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள் சார் என்று கதற வேண்டும் என்று அவளின் இதயம் குமுறிக் கொண்டிருந்தது. அப்போது அங்கே வந்த ஒருவர், டேய், நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது என்று செல்ல கோபத்துடன் அவர் அருகில் வந்தார். வந்தவர் ஒரு வெள்ளைக்காரர். உரிமையுடன் விஜய் சாரின் இடுப்பில் தன் கரத்தை படரவிட்டார். ஆமாம்டா, அப்படியே போன் பேசிக்கிட்டே வந்துட்டேன். ஓகே கயல், அப்புறம் பார்க்கலாம். சுசிலா மேடத்தை கேட்டதா சொல்லு என்றபடி அவனுடன் நடந்து போனார் விஜய் சார். அப்படி அதிர்ந்து போனவளாக அவர்கள் சென்ற திக்கையே விரைந்தாள் கயல். தான் ஒவ்வொரு கணமும் எண்ணி கலங்கியது போல அவருடைய வாழ்வு அழிந்து போகவில்லை. தன்னாலோ ஏன் வேறு எந்த பெண்ணாலுமே அவரை மயக்கவோ மாற்றவோ முடியாது. அவர் மிகவும் நல்லவர், நேர்மையானவர். எனவே அவர் நன்றாகத்தான் இருப்பார். இது புரியாமல் அவரை பற்றி எண்ணி என் நிம்மதியையும் முற்றிலும் தொலைத்து அம்மாவையும் அடியோடு வெறுத்து இன்னும் படிப்பை வேறு அரைகுறையாக விட்டுவிட்டு நான் எவ்வளவு பெரிய முட்டாள்! தற்போது தனது நீண்ட கால இழப்புகளை ஈடுகட்ட முடியாதவளாக தன் முன்னிருந்த இயந்திரத்தின் மேலேயே தன் தலையை கவிழ்த்தபடி குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் கயல். அவள் கண்களும் முகமும் சிவந்து போனது. யாரோ ஒருவர், விஜய் சார், அவரே நம்மை மனதளவில் மன்னித்து நடந்ததையெல்லாம் பெரிதாக எடுக்காமல் மறந்துவிட்ட போது நாம் ஏன் நம் அம்மாவின் மேல் இந்த அளவுக்கு கடுமையை காட்டிவிட்டோம்? இப்போது அவள் மனம் தன் அம்மாவை நோக்கி சென்றது. இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாளாவது
நான் அம்மாவிடம் முகம் கொடுத்து சந்தோஷமாக பேசியிருப்பேனா? பாவம், அவளும் ஏதோ புத்தி கெட்டு போய் செய்துவிட்டாள். அந்த தவறுக்காக அவளும் தினம் தினம் உள்ளுக்குள் புழுங்கிக் கொண்டு தான் இருக்கிறாள். இதில் நாம் வேறு அவளை தினம் தினம் சித்திரவதை செய்து வந்தோமே. அவளின் கண்களில் கண்ணீர் பொங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு மன நிறைவுடன் அவள் கால்கள் தன் வீட்டை நோக்கி உடனே சென்றது. அம்மா அம்மா என்று அவள் அழைத்து கொண்டே அவளின் படுக்கை அறைக்கு சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. அங்கே அவள் கண்ட காட்சி அவளை நிலைக்குலைய செய்தது. படுக்கையில் இருந்த சுசீலா அப்படியே கீழே விழுந்து கிடந்தாள். அம்மா அம்மா என்று அவளை வாரி அணைத்து என்னாச்சுமா என்னாச்சு என்று கயல் பதறிக்கொண்டு எழுப்பவும் அவள் உடலில் எந்த அசைவும் இல்லை. ஆம், அவளின் மூச்சு நின்று போயிருந்தது. கயலால் இந்த பிரிவை தாங்க முடியவில்லை. தன் அம்மா தன்னை பிரிந்து விட்டாள் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை நாள் அவள் மேலிருந்த கோபத்தில் தினமும் அவளை திட்டியவாறே அவளுக்கு தேவையான அத்தனை பணிவிடைகளையும் செய்து உள்ளுக்குள் அவள் தான் உடன் இருப்பது ஒரு ஆறுதலாக எண்ணியிருந்த கயலுக்கு இப்போது அவள் வாழ்க்கையே வெறுமையாக தோன்றிற்று. அவளுக்கு மேலும் என்ன செய்வது, இந்த உலகத்தில் எப்படி தான் தனித்து வாழ்வது என்று பித்து பிடித்து போனாள். அப்பொழுது அவளின் உறவினர் ஒருவர் அவளை நல்ல ஆசிரமம் ஒன்றில் கொண்டு சேர்த்தார். அந்த ஆசிரமத்தில் வயதானவர்கள் முதல் சிறிய குழந்தைகள் வரை அநேகமானோர் இருந்தனர். அவளுக்கு இந்த இடத்தில் நம்மால் இருக்க முடியுமா என்ற எண்ணம் வந்தது. ஓரிரு வாரங்களாக அவள் அமைதியாகவே இருந்தாள். ஒரு நாள் அந்த ஆசிரமத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் அவளிடம் வந்து, நீ என்ன படித்திருக்கிறாய் என்று விசாரிக்க அவள் தன் கல்வி தகுதியை சொன்னதும், ஏன் மேலே படிக்கல என்று கேட்கவும், அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை என்று அமைதியாக தலையை கவிழ்த்தாள். சரி, இருக்கட்டும், உனக்கு மேலே படிக்க விருப்பம் என்றால் நீ இப்பொழுதும் விண்ணப்பிக்கலாம், நாங்கள் உதவி செய்கிறோம் உன் படிப்புக்கு என்று அவர் ஆறுதல் கூறி அங்கிருந்து சென்றார். மறுநாள் காலை எல்லோரும் அவரவர் வேலையில் இருக்க கயல்விழி அந்த ஆசிரமத்தையே புதிதாக பார்ப்பது போல் சுற்றுமுற்றும் பார்த்து வந்தாள். அப்போது சிறிய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அதை கவனித்த கயலுக்கு ஒரு நிமிடம் தன் காலேஜ் வாழ்க்கை நினைவுக்கு வந்தது. அப்படியே அங்கேயே பார்த்தபடி அங்கே இருந்த மேஜையின் மீது அமர்ந்தாள். அங்கே வந்து அதை கவனித்த ஆசிரமத்தின் தலைமை பொறுப்பாளர் இவளிடம், இந்த பிள்ளைகளுக்கு உன்னால் பாடம் நடத்த முடியுமா கயல் என்று கேட்டார். ஐயோ, என்னால் அது எப்படி முடியும், நான் என் படிப்பை முழுவதுமாக முடிக்கவில்லையே என்று கயல் சொல்லவும், இல்லை கயல், இங்கு இருப்பவர்கள் எல்லாம் சிறிய சிறிய பிள்ளைகள்தான். பெரிய பிள்ளைகள் வெளியில் சென்று தான் படிக்கிறார்கள். இதோ இப்போது அவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருப்பவர்களில் பள்ளி படிப்பை மட்டும் முடித்தவர்களும் இருக்கிறார்கள். உன்னால் கண்டிப்பாக அவர்களுக்கு கல்வியை சொல்லித்தர முடியும். சொல்லு, நீ அவர்களுக்கு பாடம் எடுக்கிறாயா என்று அவர் கேட்கவும், நல்லது சொல்லி பாடம் எடுப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. வாழ்க்கையில் நான் கற்ற பாடமே அதிகம் என்று உள்ளுக்குள் கயல் வெம்பிக் கொண்டிருக்க, என்ன கயல், சொல்லு என்று அவர் மேலும் வற்புறுத்த, சரி, நம் மனதின் கஷ்டங்களை சற்று குறைக்க இந்த சூழல் நமக்கு சரியாக தான் இருக்கும் என்று அவளுக்கு தோன்றியது. அவளும் ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாளிலிருந்து 2ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க தயாரானாள். வாழ்க்கை இப்படியே நகர்ந்து கொண்டிருக்க அவளும் முன்பு அவள் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முயன்றாள். அன்று ஒரு நாள் மதியம் இவள் சாப்பிட்டு விட்டு அவள் வகுப்புக்கு வந்தபோது அவள் மேஜையின் அருகே தண்ணீர் கொட்டி கிடந்தது. உடனே அவளுக்கு கோபம் வந்தது. யார் இந்த வேலையை பண்ணது சொல்லுங்க, யார் இதை பண்ணது? இப்போ நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் கண்டுபிடிக்கவா? நானே கண்டுபிடிச்சேன்னா அப்புறம் செம்ம அடி அடிச்சிடுவேன். ஒழுங்கா சொல்லுங்க, யார் இந்த வேலையை பண்ணது? அவள் கேட்கவும் வகுப்பில் யாரும் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தனர். அப்போது ஒருவள் எழுந்து, மிஸ், பக்கத்து கிளாஸில் ஒரு பையன்தான், நான் பார்த்தேன் என்று சொல்ல, போ, அவனை அழைத்து வா என்றாள் கயல். உடனே அவள் ஓடிப்போய் அவனை அழைத்து கொண்டு வர, அவன் 1ஆம் வகுப்பு படிக்கும் சிறிய மாணவன். அவனை பார்த்ததும் ஏனோ இவளுக்கு இருந்த கோபம் குறைந்தது. இங்கே வா. ஆமாம், நீதான் இங்க தண்ணிய கொட்டியதா என்று கேட்கவும், ஆமாம் மிஸ், தெரியாம ஊத்திட்டேன் என்று அவன் மழலை குரலில் சொல்லவும் உள்ளுக்குள் கயலுக்கு சிரிப்புத்தான் வந்தது. சரி, ஏன் இங்க தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்த? இல்ல மிஸ், குழாயில பிடிச்சிட்டு வரும்போது ஊத்திட்டேன். ஏன் பாட்டிலை மூடி போட்டு எடுத்துட்டு வரலையா? இல்ல மிஸ், மூடிய கிளாஸ்ல விட்டுட்டு போயிட்டேன். அவன் பேச பேச கயலுக்கு ஆனந்தமாய் இருந்தது.
சரி, இப்படி வா. உன் பேர் என்ன என்று கேட்கவும் அவன் உடனே விஜய் என்றான். கேட்டதும் அவள் முகத்தில் சற்றே அமைதி. அவனை திகைத்து பார்த்தாள். சாரி மிஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் என்று அவன் கெஞ்சிக் கொண்டிருக்க, அவளோ எங்கோ சென்ற அவள் கவனத்தை சற்றே கலைத்து சுயநினைவுக்கு திரும்பினாள். அவனை வாரி அணைத்து கொண்டாள். சாரி விஜய், சாரி. நான் உன்னை ரொம்பவும் திட்டிவிட்டேனா என்று அவள் கண்களில் கண்ணீர் துளி ததும்ப அவனிடம் பேச, இல்ல மிஸ், நீங்க தான் என்னை மன்னிக்கணும். நான் தெரியாம பண்ணிட்டேன். இல்லப்பா, நீ தான் என்னை மன்னிக்கணும். என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றியா ப்ளீஸ் என்று அவன் பிஞ்சு கைகளை பிடித்து கேட்டாள். மிஸ், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் என்று அவன் மழலை குரலில் கேட்கவும், எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆனா அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு தான் தெரியல. நானும் கடவுள்கிட்ட ரொம்ப நாளா இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அவன் கைகளை இழுத்து பிடித்து, சரி, நீ இந்த மிஸ்ஸை மன்னிச்சிடுவியா என்று கேட்கவும் அவனும் சிரித்துக்கொண்டே, ஓகே மிஸ், உங்களை நான் மன்னிச்சிட்டேன் என்று சொன்னவுடன் அவனை இறுக்கமாக கட்டிப்பிடித்து மாறி மாறி கன்னத்தில் முத்தமழை பொழிந்தாள் கயல். அன்றிலிருந்து தினமும் இடைவேளையில் அவன் இவள் வகுப்பை கடந்து செல்லும் போது இவளை பார்த்து கொண்டே செல்வான். இவளும் அவனை பார்த்து கொண்டே புன்னகைப்பாள். அதில் ஏதோ ஒரு ஆனந்தம் வந்தது அவளுக்கு. அவனை ஒரு நாள் காணவில்லை என்றால் அவள் மனம் துடித்துடித்து போனது. அவளை கண்ட பின் தான் அவளின் மனம் நிம்மதி அடைந்தது. அவனும் தினமும் அவளை பார்ப்பதும் சிரிப்பதும். மீண்டும் கயலின் காதல் பயணம் தொடர்ந்தது. ஆனால் இம்முறை அவளின் காதல் தவறு இல்லை. அது அவளின் வாழ்க்கையை அர்த்தமாக மாற்றியது. விஜய்க்கு ஒரு நாள் உடல்நிலை சிறிது பாதிக்கப்பட்டு விட்டது. உடனே கயல் துடித்து போனாள். அவனை அருகிலேயே இருந்து அக்கறையாக பார்த்து கொண்டாள். அவளுக்கு உள்ளுக்குள் ஒரு யோசனை, விஜயை எப்பொழுதும் தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அவளுக்கு மேலும் படிக்க வேண்டும் என்ற எண்ணமும் வந்தது. அந்த ஆசிரமத்தில் இருந்தே அவள் படித்தாள். இப்பொழுது அவளுக்கு 37 வயதானது. அவள் படிப்பும் முடிந்தது. ஆசிரமத்தில் அவளது படிப்புக்கு ஏற்ற வேலையை வாங்கித் தருவதாக கூறினார்கள். இல்லை, நான் இந்த ஆசிரமத்திலேயே வகுப்பு எடுக்கிறேன், எனக்கு இதுவே போதும் என்றாள் கயல். இல்லை கயல், நீ படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை தேடிக்கொள். உன் படிப்பு வீணாக கூடாது. நம் ஆசிரமத்தில் சிறிய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் வகுப்பு எடுக்கிறார்கள். அதனால் உன் படிப்புக்கு ஏற்ற வேலையை நீ செய்தால்தான் அது உன் படிப்புக்கு நீ அளிக்கும் மதிப்பு. அதுதான் எங்களுக்கும் பெருமை என்று அந்த ஆசிரம அதிகாரி கூறியதும் சரி என்று கயல் ஒப்புக்கொண்டாள். அவள் படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலை அவளுக்கு கிடைத்தது. அதுவும் அவள் அம்மா பணிபுரிந்த அதே காலேஜில் புரொஃபஸராக கயல் சென்றாள். அந்த காலேஜை மறுபடியும் பார்க்கும்போது அவளுக்குள் மறைந்த துன்பங்கள் எல்லாம் மீண்டும் ஒவ்வொன்றாய் துளிர்விட்டன. அவள் தன் துன்பத்தை எல்லாம் மறப்பதே விஜயை காணும் போது மட்டும்தான். அவன் இப்பொழுது 5ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனை தன்னுடன் அழைத்து கொள்ள வேண்டும் என்று கயல் எண்ணினாள். அவனை முறையாக ஆசிரமத்தில் இருந்து தத்து எடுத்து கொண்டாள். அவனுக்காகவே தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டாள். இதோ மேலும் 5 ஆண்டுகள் போனது. விஜய் தற்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியிருந்தான். ரிசல்ட் வந்ததும், அம்மா, நான் தமிழ்நாட்டில் முதலிடம் என்று அவளை ஓடி வந்து அணைத்து கொண்டான். கயல் அவனை முத்தமிட்டு பூரித்து போனாள். அதே காலேஜில் அவளுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அவள் உழைப்பிற்கும் திறமைக்கும் தகுந்த பதவி உயர்வு. ஆம், அந்த காலேஜையே நிர்வாகிக்கும் பொறுப்பு அவளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தன் அம்மா அவள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட அந்த பதவி இப்போது அவள் மகள் கயலுக்கு கிடைத்தது. அவள் அந்த நாற்காலியில் சென்று அமரும் போது தன் அம்மாவின் நினைவு வந்தது அவளுக்கு. அவள் கண்கள் அவளையும் மீறி அழத் தொடங்கின. அவள் குமுறி குமுறி அழுதாள். ஆனால் இம்முறை அந்த அழுகையில் சோகம் இல்லை, ஆனந்தமே நிறைந்திருந்தது. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. அட 6 காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே.
அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுமே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அதில் ஏதோ ஓர் பூவின் துணை ஆனால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின் தோன்றாதே. இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நன்றி. என் மனதில் தோன்றும் கற்பனைகளை இப்படி கதைகளாக மாற்றி உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். எனக்கு தெரியும் இதில் நிறைய எழுத்துப் பிழைகள் இருக்கக்கூடும். முன்பு எல்லாம் பிழைகள் அதிகமாக இருக்கும். தற்போது சிறிது சிறிதாக திருத்திக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த கதையினை கேட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவித்தால் மேலும் கதைகள் எழுத எனக்கு ஊக்கமளிக்கும். நன்றி.